நம்ம இப்போ செய்ய போகிறது ப்ரெட் சாண்ட்விச். நம்ம இப்போ வந்து வீட் ப்ரெட்டில் தான் செய்ய போகிறோம். இது வந்து சுகர் பேஷண்ட் கூட நல்லா சாப்பிட்லாம். நம்ம கொஞ்சோண்டு நெய் தடவி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஊற்றியாச்சு. நம்ம இது மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ப்ரெட்லேயும் நெய் ஆட் பண்ணியாச்சு. நம்ம தோசைக்கல் சூடு பண்ணியிருக்கோம். இதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ரெண்டையுமே ஒன்றாவே போட்டு எடுத்துடலாம். நம்ம சுற்றிலும் நெய் விட்டுக்கலாம் லைட்டாக. அதான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ப்ரெட்டை வாட்டியாச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சாண்ட்விச்சுக்கு தேவையானது சீஸ் ஒரு ஸ்லைஸ், சில்லி ஃப்ளேக் ஒரு பாக்கெட், ஆர்கனோ சீசனிங் ஒரு பாக்கெட், பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். சீஸை நம்ம ப்ரெட்டில் வச்சுக்கலாம். இதை நம்ம அந்த நேரத்துக்கு தான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கணும். இந்த பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட் இந்த சாண்ட்விச். ஆர்கானிக் சீசனிங்கிறது பச்சை மிளகாயை பாடம் பண்ணது தான், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து நம்ம சில்லி ஃப்ளேக் தூவிக்கலாம். அதுமாரியே நம்ம இன்னொரு ப்ரெட் வச்சுக்கலாம். வச்சு அப்ளை பண்ணி திருப்பி நம்ம கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். கல் காஞ்சிட்டு இப்போ நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம டோஸ்ட் பண்ணால் தான் நல்லா அப்படியே அந்த சீஸ் வந்து குழன்னு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். டோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். சீஸ் வச்சு எப்படி சாண்ட்விச் செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். நீங்களும் இதை வீட்டில் செய்து பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.